வணக்கம். இன்னைக்கு நம்ம RRB NTPC அண்ட் குரூப் டிக்கான ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான், நல்லா கவனிங்க. இன்னைக்கு வெறும் எலக்ட்ரிக்கல் மட்டுமே டிஸ்கஷன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க நம்ம அகாடமியில் அரியந்த் அகாடமியில் TNHB குரூப் 4க்கான மாதிரி போட்டித் தேர்வு ஒன்று நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸே 1000 ரூபாய் கிட்ட தராங்க. அதில் முதல் பரிசு 500 ரூபா, செகண்ட் ப்ரைஸு 300 ரூபா, மூன்றாம் பரிசு 200 ரூபா. அதனோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான். வெறும் 10 ரூபா தான். எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. இந்த நம்பரில் 9894586868 இந்த நம்பரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா போதும். வர ஞாயிற்றுக்கிழமை இந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து எழுதுங்க, ப்ரைஸ் அடிங்க. ஆன்லைன்லேயும் வருங்காலத்தில் டெஸ்ட் நடத்துவோம். இந்த வாரம் தான் ஸ்டார்ட்டு. ஒவ்வொரு வாரமும் நடத்துறதுக்கான பிளான் பண்ணுறோம். சரி, இப்போ RRB ஃபிசிக்ஸ் கொஷின்குள்ளே போயிடலாம். ரைட். Which of the following effects is not caused by electricity? Which of the following effects is not caused by electricity? Magnetic effect இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி thermal effect இருக்குமா? இருக்கும். Chemical effect இருக்குமா? இருக்கும். Contraction effect இருக்காது. Contraction effect இருக்காது. அப்போ இதுதான் ஆன்சர். என்னது? not caused by electricity. Contraction effect இருக்காது. அடுத்தது, calculate the current in a wire. 1200 coulomb of charge passes through in 10 minutes. எவ்வளவு கூலம்ஸ் த்ரூ ஆகுது? அதாவது கரண்ட் கண்டுபிடிக்கணும்னாக்க I is equal to கூலும் இன்ட்டு டி, கூலும் இன்ட்டு கூலும் பை டி, கூலும் பை டி. ரைட். ஐ என்ன கூலும் எவ்வளோ? 1200 போட்டிருக்காங்க. 1200 கூலும் எவ்வளோ மினிட்ஸு? 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ்னா 600 செகண்ட். 600 செகண்ட். அப்போது எவ்வளோ ஆம்ஸ் இருக்கும்? 2 ஆம்ஸ் இருக்கும். எவ்வளோ ஆம்ஸ் இருக்கும்? 2 ஆம்ஸ் இருக்கும். நல்லா கவனிங்க. இதுக்கான ஃபார்முலா வந்து கரண்ட் இஸ் ஈக்குவல் டு கூலும் பை டி. இது எங்கேருந்து வந்துச்சுன்னாக்க கூலம்ஸ் ஈக்குவல் டு IT, அதாவது கரண்ட் இன்ட்டு டைம், கரண்ட் இன்ட்டு டைம், இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போ இதனோட வேல்யூ, அதாவது கரண்ட் வந்து 2 ஆம்ஸ். ரைட். அடுத்த கொஸ்டின். A current of 0.8 amps is drawn by filament of an electric bulb for 3 minutes. Amount of electric change that flows through the circuit is. என்ன சொல்ல வராங்க? 0.8 amps current அந்த filament எடுக்குது. 0.8 amps current அந்த filament எடுக்குது. எவ்வளவு நேரத்துக்கு எடுக்குது? 3 மினிட்ஸ்க்கு எடுக்குது. 3 மினிட்ஸ்னா 180 செகண்டுக்கு எடுக்குது. 3 மினிட்ஸ்னா 180 செகண்டுக்கு எடுக்குது. அப்பனா என்ன பாருங்க? A current of 0.8 amps drawn by the filament of an electrical bulb for 3 minutes. Amount of electric charge, electric change that flows through the circuit is. அப்போ electric change எவ்வளவு நடக்கும்? கூலம்ஸ் ஈக்குவல் டு IT. ITனாக்க 0.8 amps, 0.8 amps 180 செகண்ட். 3 மினிட்ஸ்னாக்க 180 செகண்ட்ஸ் வரும். அப்போ இதுக்கு 18 18 18 80 8 64 144 கூலம்ஸ் அந்த சேஞ்ச் ஆஃப் கூலம்ஸ் இருக்கும். ரைட். அடுத்தது, how much work done in the moving a charge of the 4 coulomb across the 2 point having a potential difference 10 volt. அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு வந்து 10 இருந்துச்சுன்னா, 10 வோல்ட் இருந்துச்சுன்னா, அந்த மூவிங் சார்ஜ் ஆஃப் 4 கூலும் வந்து 2 பாயிண்ட்ல எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரண்ட்டை எவ்வளோ கொடுத்துருக்கோம், எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கும். அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு கூலும் பை கூலும் இன்ட்டு ஒர்க் வோல்ட்டு.
அல்லது வோல்ட் இன்டு கூலும். வோல்ட் இன்டு கூலும். அப்போ Q இல்ல, சாரி. Okay. How much work is done in moving a charge of 4 coulombs across the 2 points having a potential difference 10 volt? அப்போ 2 பாயிண்ட்ல இந்த potential difference 4 coulomb, இந்த டிஃபரன்ஸ் வந்து 10 வோல்ட் இருந்துச்சுன்னா எவ்வளவு ஒர்க் டன் செய்யணும்? அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு கூலும் இன்டு வோல்ட். கூலும் இன்டு வோல்ட். அப்போ கூலும் இன்டு வோல்ட்னாக்க கூலும் எவ்வளோ? 4 இன்டு 10. அப்போ 40 ஜூல் வேலை செய்யப்பட வேண்டும். 40 ஜூல் வேலை செய்யப்பட்டிருக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்தது, the current of 0.9 amps is drawn by a filament of an electric bulb for a 2 minutes. A current of a 0.9 amps is drawn by a filament of an electric bulb for 2 minutes. The charge flowing through the circuit. ஒரு சர்க்யூட்டுக்குள்ள 0.9 amps current flow ஆகுது. 0.9 amps current flow ஆகுது. எவ்வளவு நேரத்துக்கு? 2 மினிட்ஸ்க்கு. அப்ப 2 மினிட்ஸ்னா 120 செகண்ட். 120 செகண்ட்னாக எவ்வளோ? 120 செகண்ட்னாக்க 9 12 108. 9 12 108. ஒரு 0 ஒரு ஃபுல்லி கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 108 கூலும் சார்ஜ் ஃப்ளோயிங் அங்க நடந்திருக்கும். அப்போ 108 கூலும் சார்ஜ் ஃப்ளோயிங் அங்க நடந்திருக்கும். சரி, அடுத்தது. Which of the following is scientist has given law governing the force of the attraction or repulsion between the two charge particles? Two charge particles. அப்போ டஃபே இல்ல, டஃபே அதை பத்தி சொல்லல. ஃபாரடே எதை பத்தி சொல்லியிருக்காரு? மின்காந்தத்தை பத்தி சொல்லியிருக்காரு. மின்காந்தத்தை பத்தி சொல்லியிருக்காரு. ஆர்கிமிடிஸ் வந்து இந்த எலக்ட்ரிக் போர்ஷன்லேயே வரல. கூலும் தான் இதை பத்தி சொல்லியிருக்காரு. கூலும் தான் இதை பத்தி சொல்லியிருக்காரு. இதுக்கு ஆன்சர் கூலும். ரைட். அடுத்தது, the potential drop across the 4 ohms resistor in the given circuit. இப்போ பாருங்க, 4 ohms ஒன்று கொடுத்துருக்காங்க, 6 ohms ஒன்று கொடுத்துருக்காங்க. 4 ohms ஒன்று கொடுத்துருக்காங்க, 6 ohms ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன சீரீஸ்ல கொடுத்தாக்க 4 ohms plus 6 ohms வந்து 10 ohms. 4 ohms plus 6 ohms 10 ohms. இப்போ இதுவரையே கரண்ட் எவ்வளவு பாயும்? கரண்ட் is equal to V is equal to IR. V is equal to IR, I is equal to V by R. I is equal to V by R. V வந்து எவ்வளோ? 5 வோல்ட். ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ohms. அப்போ 0.5 ஆம்பியர் கரண்ட் இந்த சர்க்யூட்ல பாயும். இந்த சர்க்யூட்ல எவ்வளவு கரண்ட் பாயும்? 0.5 ஆம்பியர் பாயும். அப்போ இந்த 4 ohms வழியாவும் 6 ohms வழியாவும் 0.5 ஆம்பியர் கரண்ட் பாஞ்சாக்க 4 ohmsல எவ்வளவு டிராப் இருக்கும் வோல்டேஜ்னு கேக்குறாங்க. அப்போ 4 ohmsல எவ்வளவு டிராப் இருக்கும்? வோல்டேஜ்க்கு என்ன ஃபார்முலா? இப்போ வோல்டேஜ் ஈக்குவல் டு IR. 0.5 ஆம்ப்ஸ் 4 ohms ரெசிஸ்டன்ஸ். அப்போ 2 வோல்ட் இந்த 4 ohm வழியா அந்த டிராப் இருக்கும். எவ்வளவு டிராப் இருக்கும்? 2 வோல்ட் இருக்கும். ரைட். ரைட், அடுத்த क्वेश्चन போலாம். A galvanometer when connected in a circuit that detects the presence of galvanometer எதை டிடெக்ட் பண்றதுக்காக அதை சர்க்யூட்ல கனெக்ட் பண்றோம்னாக்க கரண்ட் டிடெக்ட் பண்றோம். ஃப்ளோ ஆஃப் தி கரண்ட் டிடெக்ட் பண்றதுக்காக தான் அதை சர்க்யூட்ல கனெக்ட் பண்றோம். ரெசிஸ்டன்ஸ் அதை பத்தி எல்லாம் காட்டாது, வோல்டேஜ் காட்டாது, ஃப்ரீக்வன்சி காட்டாது, அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸையும் காட்டாது, ரெசிஸ்டன்ஸையும் காட்டாது, ஃப்ரீக்வன்சியும் காட்டாது. கரண்ட்டை மட்டும்தான், ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை மட்டும்தான் காட்டும். அதோட பேரலாவோ சீரியஸாவோ ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணோம்னா அதனோட வோல்டேஜ் டிஃபரன்ஸை காட்டுறதுக்கான இது இருக்கு. அதுக்கு வந்து கால்வனோமீட்டர்ல என்ன கனெக்ட் பண்ணும்? ரெசிஸ்டன்ஸை ஹை ரெசிஸ்டன்ஸோ லோ ரெசிஸ்டன்ஸோ சீரியஸாவோ பேரலாவோ நம்ம கனெக்ட் பண்ணோம்னாக்க அது வோல்டேஜே காட்டும், கரண்ட்டை காட்டும். வோல்டேஜை காட்டும், கரண்ட்டை காட்டும். இப்போ கால்வனோமீட்டர் கரெக்டாக நம்ம அதை சொல்லணும்னா ஃப்ளோ ஆஃப் தி கரண்ட்,
அந்த சர்க்யூட்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றது மட்டும்தான் கால்வனோமீட்டரை காட்டும். ரைட், அடுத்த क्वेश्चन. If the current flowing through the resistance of 5 ohm is 6 ampere, then the current flowing through the another resistance of 10 ohm connected in series. அது ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரிக் தான் இந்த கொஸ்டின்ல. பாருங்க, 5 ohms வழியா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 10 ohms ஆகவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது வழியா நம்ம என்ன பண்றோம்னா ஒரு சர்க்யூட்டை க்ளோஸ் பண்றோம். சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணா இந்த சர்க்யூட் வழியா 6 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இது வந்து 5 ohms ரெசிஸ்டன்ஸ், இது வந்து 5 ohms, இது வந்து 10 ohms ரெசிஸ்டன்ஸ். இது வழியா த்ரூ இந்த சர்க்யூட் வழியா எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா 6 amps. அப்ப எங்க போனாலும் 6 amps தான் ஃப்ளோ ஆகும். அதுதான் கேக்குறாங்க. The current flowing through the resistance of 5 ohms is 6 ampere. இது வழியா 5 ohms வழியா 6 ampere, 10 ohms வழியாவும் 6 ampere தான். So 6 ampere தான் ஆன்சர். கரண்ட் எந்த ஒரு சர்க்யூட்ல எந்த இடத்துல எடுத்தாலும் கரண்ட் சேம். வோல்டேஜ் தான் டிஃபரெண்ட் ஆகும். சீரிஸ்ல வோல்டேஜ் தான் டிஃபரெண்ட் ஆகும். ரைட், according to the international color code for the electrical wire, which of the following option represents neutral wire? அப்போ லைவ் வயர் இருக்கு, அதாவது லைன் வயர் ஒன்று இருக்கு, நியூட்ரல் இருக்கு, எர்த் வயர் ஒன்று இருக்கு. அப்போ என்னென்ன கலரு? இது வந்து ரெட்டு, எல்லோ, ரெட்டு, எல்லோ, ப்ளூ, பிளாக்கு, ப்ளூ, பிளாக்கு. எர்த்துக்கு வந்து கிரீன் தான், எர்த்துக்கு வந்து ஆல்வேஸ் கிரீன் தான். பாருங்க, லைன் வயருக்குன்னா ரெட்டு அல்லது எல்லோ யூஸ் பண்ணலாம், நியூட்ரலுக்கு வந்து ப்ளூவோ ஆர் பிளாக்கோ யூஸ் பண்ணலாம், எர்த்துக்கு வந்து கிரீன் யூஸ் பண்ணலாம். அப்போ பாருங்க, நியூட்ரல் வயர்னாக்கா ப்ளூ வயர் தான் யூஸ் பண்ணுவோம், நியூட்ரல் வயர்னா ப்ளூ வயர் தான் யூஸ் பண்ணுவோம். கிரீனுக்கு வந்து எர்த் வயர் யூஸ் பண்ணலாம், எல்லோவோ அல்லது ரெட்டோ இருந்தால் அது லைன் வயரா இருக்கும். ரைட், அடுத்தது 200 watts bulb is connected to a 220 volt source. 200 volt bulb என்ன பண்றோம்? 220 voltல கனெக்ட் பண்றோம். அப்படின்னா 200 watts bulb இது 220 voltல கனெக்ட் பண்றோம், 220 வோல்ட்ல கனெக்ட் பண்றோம். அப்படின்னா இந்த கரண்ட் த்ரூ த பல்ப், இந்த சர்க்யூட் வழியா எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகும்? அப்போ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு P இஸ் ஈக்குவல் டு VI, P இஸ் ஈக்குவல் டு பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு கரண்ட், வோல்டேஜ் இன்டு கரண்ட். அப்போ கரண்ட் பாருங்க, வோல்டேஜ் எவ்வளோ 220, பவர் எவ்வளோ 200, கரண்ட் I. அப்போ இங்க 220 இங்க வந்துருச்சுனாக்க 10/11. அப்போ நியர்பை 0.91 amps கரண்ட் அதில் ஃப்ளோ ஆகும். 0.91 amps கரண்ட் அந்த பல்ப் வழியா ஃப்ளோ ஆகும். ரைட், த கரண்ட் இஸ் ஏ ஷார்ட் சர்க்யூட். கரண்ட் இன் ஏ ஷார்ட் சர்க்யூட். ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா, ஒரு சர்க்யூட்ல ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா அதனோட சர்க்யூட்ல கரண்ட் எப்படி இருக்கும்? ஒரு ஷார்ட் சர்க்யூட்ல கரண்ட் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா அதனோட கரண்ட் வந்து எப்படி இருக்கும்னாக்க எனார்மஸ்லி இருக்கும். இன்க்ரீஸ் த எனார்மஸ்லி. அதுக்கு என்ன மீனிங்? V is equal to IR, V is equal to IR அல்லது I is equal to V/R, I is equal to V/R. வோல்டேஜ் சேம் தான், ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 ஆயிருது. அப்ப ரெசிஸ்டன்ஸ் குறையோ நம்மளுக்கு என்ன ஆகும்? கரண்ட் பயங்கரமா எனார்மஸா இன்க்ரீஸ் ஆயிரும். ரெசிஸ்டன்ஸ் 0ன்னும் போது அதனோட வேல்யூ இன்ஃபினிட்டி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் எனார்மஸ்லின்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாங்க. சரிங்களா? ரைட், அடுத்தது போலாம். AC and DC are the form of, AC and DC are the form of, எந்த வடிவில் இருக்கும்? AC டிசியும் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் தான். சார்ஜ் ஃப்ளோ வச்சு தான் நம்ம பேசுறோம்.
வோல்டேஜ் ஃப்ளோ வச்சு இல்லை, ஏர் ஃப்ளோவோ ஆர் வாட்டர் ஃப்ளோ, இது நன் ஆஃப் தி ஆப்ஷன், இது அப்சர்வ்டு. ஸோ வோல்டேஜ் வச்சு பேசுகிறோமா சார்ஜ் ஆஃப் ஃப்ளோ வச்சு பேசுகிறோம்னாக்க சார்ஜ் ஆஃப் ஃப்ளோ வச்சு தான் பேசுகிறோம். ரைட். How much current an electric heater coil will drawn from a source of 220 volt if the resistance of the coil is 100 ohms? 100 ohms. இது பார்க்கலாம். என்ன கேட்குறாங்க? How much current? கரண்ட்னாவே I is equal to V by R. I is equal to V by R. V எவ்வளோ? 220 வோல்ட். ஓம்ஸ் எவ்வளோ? 100 ஓம்ஸ். அப்போ 2.2 ஆம்பியர். 2.2 ஆம்பியர். 22 ஆம்பியரும் இங்கே இருக்கும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா முடிஞ்சு. அதனால 2.2 ஆம்பியர். ரைட். A given resistance R is cut into the two equal parts. Find the resistance of each part. ஒரு ரெசிஸ்டன்ஸை ரெண்டாக கட் பண்ணுறாங்க. அப்படி கட் பண்ணும் போது அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்னாக்க, ஆமாம் இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ்னாக்க இது இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட பாதியாக தான் இருக்கும். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸோட பாதியாக தான் இருக்கும். அப்போ R/2 ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ரெசிஸ்டன்ஸில் பாதியாக இருக்கும். ரைட். The resistance of the conductor is directly proportional to. அப்போ அந்த ரெசிஸ்டிவிட்டி அந்த ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும்னாக்க, ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும்னாக்க, சாரி, ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும்னாக்க R is equal to rho L by A. rho L by E. அதனோட ரெசிஸ்டன்ஸை பொறுத்து, சாரி, அதனோட லென்த் பொறுத்து தான் இருக்கு. அதனோட லென்த் பொறுத்து தான் இருக்கு. Resistance of a conductor is directly proportional to length of the conductor. Length of the conductor. மீதி எல்லாம் எதுவும் இருக்காது. இப்போ potential difference applied across the conductor அது இருக்காது. ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் இஸ் கண்டக்டர். அப்போ கிராஸ் செக்ஷன் ஏரியா இது கீழே தான். அப்போ அதனோட ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும்னாக்க, ஏரியா பெருசாக ஆக ரெசிஸ்டிவிட்டி குறைஞ்சிரும். ஏரியா பெருசாக ஆக ரெசிஸ்டன்ஸை குறைஞ்சிரும். அதுதான் சொல்ல வராங்க. அப்போ கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த கண்டக்டர், கரண்ட்டை வச்சு வோல்டேஜ் வச்சு இல்லை, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, அதுதான் சொல்ல வராங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, அதாவது நேர் விகிதத்தில் எது இருக்குன்னா, லென்த் கூடுச்சுனாக்க கண்டிப்பா அதனோட ரெசிஸ்டன்ஸ் கூடும். ஏரியா பெருசாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும். அதுதான் இங்க சொல்ல வராங்க. சரி. டியூ டு த லோ ரெசிஸ்டிவிட்டி காப்பர் இட் இஸ் யூஸ்ட் இன். ஏன் காப்பர் லோ ரெசிஸ்டிவிட்டியா இருக்கிறதுனால யூஸ் பண்றோம்? ஆமா, டிரான்ஸ்மிஷன் லைனுக்காக யூஸ் பண்றோம். டிரான்ஸ்மிஷன் லைனுக்காக யூஸ் பண்றோம். ஏன்னு பாருங்க. ஹீட்டர் காப்பர் அங்க யூஸ் பண்றதுல என்ன யூஸ் பண்றோம்? நிக்ரோம் யூஸ் பண்றோம். நிக்ரோம் யூஸ் பண்றோம். அதே மாதிரி எலக்ட்ரிக் பல்புல ஃபிலமெண்டா என்ன யூஸ் பண்றோம்? டங்ஸ்டன் யூஸ் பண்றோம். என்ன யூஸ் பண்றோம்? டங்ஸ்டன் யூஸ் பண்றோம். டோஸ்டர், அந்த பிரெட் டோஸ்ட் பண்றது எல்லாமே அதுவும் ஆல்மோஸ்ட் நிக்ரோம்ல தான் செஞ்சிருக்காங்க. அப்ப ஹீட்டர் நிக்ரோம்ல செஞ்சிருக்காங்க, பல்பு வந்து டங்ஸ்டன்ல செஞ்சிருக்காங்க, டோஸ்டர் வந்து நிக்ரோம்ல தான் செஞ்சிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் லைன் தான் காப்பர். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அலுமினியத்திலையும் டிரான்ஸ்மிஷன் லைன் எடுத்துட்டு போறாங்க. பெரிய பெரிய லைன் எல்லாம் அலுமினியத்திலையும் போயிட்டு இருக்கு. நம்மளோட வீட்டுல எல்லாமே காப்பர் யூஸ் பண்றோம். ரைட். A constant current 2 amps is maintained in a conductor. The resistance 100 ohms. Then the potential difference across the conductor. ஒரு கண்டக்டர்ல 2 amps current மெயின்டைன் ஆகுது. அங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னா 100 ohms. அங்க வந்து 100 ohms. அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த கண்டக்டர் இங்குக்கும் அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும்? V is equal to IR. I எவ்வளோ? 2 amps.
R எவ்வளோ 100 ohms, அப்போ 200 voltage, 200 voltage. இப்படிதான் ரைட். What is the relation between the electric current and potential difference across the conductor? Potential difference formula என்ன? V is equal to IR. V is equal to IR. இங்க என்ன அதுக்கு R வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்னா என்ன பண்ணும்? அவங்க V க்கும் I க்கும் தான் கனெக்ஷன் பேசுறாங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள தொடர்பு தான் கேட்குறாங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள தொடர்பு இங்கே எப்படி இருக்கு? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸோட அளவு வோல்டேஜ், வோல்ட்டுக்கும். அப்போ R வந்து உங்களுக்கு தெரியும்னா V பை I தான். V பை I இங்க எங்க இருக்கு? இதுதான். V பை I தான் கான்ஸ்டன்டா இருக்கும். ரைட். 18 வோல்ட் வந்து எவ்வளோ ஆம்பியர் கரண்ட் இருந்தா அது 3 ஓம்ஸா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் 18 வோல்ட்டா இருந்தா, அதாவது வோல்டேஜ் வந்து 18 வோல்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வந்து 3 ஓம்ஸாவும் இருந்தா அது எவ்வளோ என்னவா இருக்கும்? அந்த டேஷ், அதாவது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் என்னவா இருக்கும் பாருங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது ஆம்பியர்லேயே சொல்லுவோம். ஆர்மு 18, ஆர்மு 18. அப்போ 18 வோல்ட் 6 ஆம்பியர் இருந்தால் தான் அதில் 3 ஓம்ஸ் இருக்கும். அப்போ V is equal to IR. எல்லாமே ஒரே ஃபார்முலா தான் இந்த இன்னைக்கு எடுக்கிறது எல்லாமே. V is equal to IR. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலையும் அதை சொல்ல கற்றுக்கணும். ரைட். The resistance of the coil is 750 ohms. How much current will flow from the 220 voltage source to the electric heater coil? Electric heater coil. அப்போ கரண்ட் தான் கேட்குறாங்க. அப்போ I is equal to V by R. V by R எவ்வளோ? 220 வோல்டேஜ், ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 750. அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போச்சுனாக்க இது எவ்வளோ போடலாம்? 0.29 ஆம்பியர். 0.29 ஆம்பியர். சரிங்களா? 0.29 ஆம்பியர். Right. What is the net resistance? Two resistance 10 ohms and 40 ohms connected in parallel. Parallel connect பண்ணா resistance என்ன பண்ணணும்? 1 R. R is equal to 1 by R is equal to 1 by R1 plus 1 by R2. Parallel connectionக்கு இந்த மாதிரி தான் போடணும். சீரிஸ் இருந்தால் தான் R1 plus R2. சரி. அப்போ 1 by 10 plus 1 by 40 plus 1 by 40. அப்போ இதுக்கு 4 5 4 plus 1 5 8 1 by 8. அப்போ 1 by R தான் 1 by 8. அப்போ R is equal to 8 ohms. பாருங்க, இங்க 8 ohmஸும் ஆப்ஷன் இருக்கு, 1 by 8 ohmஸும் ஆப்ஷன் இருக்கு. லாஸ்ட்ல இது பார்க்காம விட்டீங்கன்னா 1 by 8 தான் போடுவீங்க. ஸோ 8 ohms தான் அதனோட நெட் ரெசிஸ்டன்ஸ். நெட் ரெசிஸ்டன்ஸ் என்னது? 8 ohms. ரைட். 3 resistors 9 ohms each connected in the parallel. The equivalent resistance is 9 ohms உள்ள 3 ரெசிஸ்டன்ஸை parallel கனெக்ட் பண்றாங்க. அப்போ 1 by R is equal to 1 by 9 plus 1 by 9 plus 1 by 9. பாருங்க, அப்போ என்னது? 9 3 9 3 by 9. அப்போ 1 by 3. 1 by R is equal to 1 by 3 னா R is equal to 3 ohms. அப்போ நெட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 3 ohms. ரைட். A constant current of 0.1 amps is passed through the copper wire. By applying the potential difference of 3 volt across the wire, the resistance of right. ஒரு வயர்ல ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, V கொடுத்துருக்காங்க, கரண்ட் கொடுத்துருக்காங்க 0.1 ஆம்பியர். அப்போ வோல்டேஜ் எவ்வளோ? வோல்டேஜ் வந்து 3 வோல்ட்டு, 0.1 ஆம்பியர். அப்போ 0.3 ஓம்ஸ் வந்து
அதில் அந்த கண்டக்டர் ஆஃபர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 0.3 ohms. ரைட். தேங்க்யூ.